அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறேன். அந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இப்ப பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து இதை சொல்றாங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எருசலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பஞ்சத்தினால அவங்க கஷ்டப்படும் போது இவங்க உதவி செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது. அதை குறிச்சு நான் அவங்க கிட்ட எழுத வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அவங்க மனசுல விருப்பம் இருக்கு, இந்த தர்மம் செய்யணும், மற்றவங்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யணும்ன்ற விருப்பம் கொரிந்து சபை விசுவாசிகள் இடத்துல காணப்பட்டது. அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருடமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மெக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. இந்த அகாயா தேசத்துல உள்ள ஒரு பட்டணம் தான் கொரிந்து சபை, கொரிந்து பட்டணம். அந்த கொரிந்து பட்டணத்துல இருக்க விசுவாசிகள் 1 வருஷமா ஆயத்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பணத்தை சேகரித்து 1 வருஷமா ரெடியா வச்சிருந்தாங்க அப்படின்னு மக்கதோனியால இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள் இடத்துல பவுல் பெருமையா சொல்றார். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. அப்படி உங்களை பத்தி சொன்ன அந்த காரியம் அநேகருக்குள்ள உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு, அவங்கள எழுப்பி விட்டுச்சு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல், உங்களை நாங்க பெருமையா சொன்னோம், அது வீணா போயிடக்கூடாது. நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். நான் சொன்னபடியே நீங்க ஆயத்தமா இருக்கணும், தர்ம சகாயம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏற்கனவே 1 கொரிந்தியர்ல 16வது வசனத்துல நாங்க வந்த பிறகு நீங்க பணத்தை சேகரிக்க கூடாது, ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளும் அவரவர் வரவுக்கு தக்கதாக சேர்த்து வச்சு மொத்தமா கொடுக்கணும்னு பவுல் அங்க சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அதனால ஏற்கனவே நீங்க ஆயத்தமா இருக்கிறதுக்காக இந்த சகோதரரை அனுப்பினேன் அப்படின்னு சொல்றாரு. முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், தீத்து மற்றும் உடன் 2 சகோதரர்களை பவுல் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சோம். இவங்களை எதுக்கு அனுப்புனாருன்னா, அவங்க ரெடியா ஆயத்தமா இருக்கணும், அந்த பரிசுத்தவான்களுக்கு, எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யக்கூடிய தர்ம பணத்தை சேகரிக்கிறதுல ஆயத்தமா இருக்கணும். மக்கதோனியர் என்னுடனே கூட உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால், நீங்க ரெடியா இல்லைன்னா, நான் மக்கதோனியால இருந்து என் கூட ஆட்கள் வரும்போது அவங்க அதை பார்த்து இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாய் இருக்கும். அப்படி நாங்க பார்க்கும்போது நீங்க ஆயத்தமா இல்லைன்னா, மக்கதோனியர்கிட்ட ஏற்கனவே பவுல் பெருமையா சொல்லியிருந்தாரு, அதன்படி இவங்க நடக்கலைன்னா நாங்க வெட்கப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படிக்கு அதை
படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது, ஏற்கனவே நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, இவ்வளோ பணம் நான் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த பணத்தை லோபத்தனமாய் இல்லாமல், கஞ்சத்தனமாய் இல்லாம, உதாரத்துவமாய் நல்லா மனதார நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்காக நான் உங்களிடத்தில் அந்த சகோதரர்களை அனுப்பி உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக, ரெடி பண்றதுக்காக அனுப்பினேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு விவசாயி கொஞ்சமா விதைச்சானா கொஞ்சமா தான் அறுவடை செய்ய முடியும். நிறைய விதை விதைத்தானோ நிறைய அறுவடை செய்ய முடியும். அப்ப நீங்க கொடுக்கறதுல உதாரத்துவமா கொடுக்கணும், பிசிறித்தனம் பண்ணக்கூடாது. கஞ்சத்தனம் பண்ணாம நல்லா கொடுத்தேன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல இதே மாதிரி ஒரு வசனத்தை நம்ம அங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24, 25. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொடுக்கறத குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. கொடுக்கும்போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது வருத்தத்தோடு அதை செய்யக்கூடாது. கட்டாயத்துக்காக, மற்றவங்க சொல்ற கட்டாயத்துக்காக உதவி செய்யக்கூடாது. தன் மனதில் நிர்ணயித்தபடியே கொடுக்க கடவன். மனசுல என்ன நிர்ணயம் பண்ணிருக்கியோ, தீர்மானம் எடுத்திருக்கியோ, இவ்வளோ காசு கொடுக்கணும் தீர்மானம் எடுத்திருக்கியோ, அந்த பணத்தை நீ கொடு அப்படின்னு சொல்ற. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். யாரு மற்றவர்களுக்கு உற்சாகத்தோடு கொடுக்கறாங்களோ, உதவி செய்யறாங்களோ, அவங்கள தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல God loves cheerful giver. சந்தோஷமா மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது நம்ம தேவனை பிரியப்படுத்துறவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம உபாகமம் 15வது அதிகாரம் 9, 10 வசனத்துல கூட இதே மாதிரி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா 9வது வசனம் 15:9, விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடுக்காமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வையாதபடிக்கு அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயம் இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தாராளமா ஏழைகளுக்கு விசனம் இல்லாம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால நம்ம தேவையுள்ள மக்களுக்கு மன மகிழ்ச்சியோடு கொடுக்கும்போது அது தேவனுக்கு பிரியமானது. அதை நம்ம செய்யும்படியா அழைக்கப்படுகிறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இந்த கொரிந்து சபை மக்கள் ஒரு வருஷமா எருசலேமில் இருக்க பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதுக்கு பணம் சேகரித்தார்கள்.
அப்படின்னு சொல்லிட்டு பவுல் புகழ்ந்து மக்கதோனியா விசுவாசிகளிடத்துல சொன்னாரு. அதனால நான் உங்ககிட்ட வரும்போது ஆயத்தப்படாதவங்களா இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு வெட்கப்பட வேண்டியதாயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆஹ் நீங்க கொடுக்கணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிற அந்த பணத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காகத்தான் நான் சகோதரர்களை உங்களிடத்துல அனுப்புனேன். கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் அறுப்பான், நிறைய விதைச்சானா நிறைய அறுப்பான். அது மாதிரி கொஞ்சமா கொடுத்தோம்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை குறைவாக பெற்றுக்கொள்வோம். அதிகமா கொடுக்கும்போது ஆசீர்வாதங்களுக்கு நிறைவா பெற்றுக்கொள்வோம். அதனால கொடுக்கும்போது வருத்தத்தோடு கொடுக்க கூடாது, மற்றவங்க கட்டாயப்படுத்துறதுக்காக கொடுக்க கூடாது. மனதுல என்ன நம்ம நிர்ணயித்திருக்கிறோமோ அதையே கொடுக்கணும். சந்தோஷமா கொடுத்தோம்னா கர்த்தர் அதுல பிரியப்படுவார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல எது உமக்கு பிரியமானது என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். ஏசப்பா, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு சந்தோஷமா கொடுக்க, மன நிறைவோடு கொடுக்க, உற்சாகமாய் கொடுக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்க ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கறதன் மூலம் உம்மிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட கிருபை தாங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.